ஒரு சிறு பொறியை இந்த மலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு சிறு துளியினால் ஏற்பட்ட பாதிப்பை உன்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. உங்களை பொறுத்தவரை மயக்கம் வந்துடுச்சு, மலைக்கு மயக்கம் வந்து அது நொறுங்கிடுச்சு. ஆக என்னுடைய ஒரு சிறு பொறியை கூட தாங்கிக் கொள்ள இந்த மாபெரும் மலைக்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது. என்னுடைய சிறு பொறியின் வெளிப்பாட்டை கூட பார்க்க முடியாமல் உங்களுக்கு மயக்கம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட நீங்க என்னிடத்துல வந்து என்ன காட்டு ஒன்ன காட்டு நான் பார்க்கணுங்கிற கோரிக்கை வைக்கலாமா? நியாயமா? இல்ல. பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவருக்கு பார்க்க முடியாது என்று அல்லாஹ் காட்டினான். பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்காத நபிகள் நாயகத்தை அழைத்து வர சொல்லி தன்னை பார்க்க வைக்கிறார். கோரிக்கை வைத்தவருக்கு உன்னால் அது முடியாது, உனக்கு சாத்தியம் இல்லை, அந்த சக்தி உனக்கு இல்லை என்று அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். கோரிக்கை வைக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர செய்து அவன் தன்னை காட்டுகிறான், தன்னை பார்க்க வைக்கிறான். தன்னை பார்க்கும் முழுமையான ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்கிறான். அவருடைய கண்களுக்கு கொடுக்கிறான், அவர்கள் உடலுக்கு கொடுக்கிறான். அப்படி கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மாசாகல் பஸரு வமா தகா. அப்படி என்னை பார்த்த பொழுது அந்த பார்வையில் தடுமாற்றம் வரவில்லை, அந்த பார்வையில் பிழை வரவில்லை என்கிறார். அந்த பார்வையில் எந்த பிழையும் வரல, கரெக்டா பார்த்தது. கண்ணு கூசல, கண்ணுக்கு அசௌகரியம் வரை இல்லை, உடம்புக்கு அசௌகரியம் வரை இல்லை, சிந்தனைக்கு அசௌகரியம் வரை இல்லை, கரெக்டாக கண் பார்த்தது. மாசாகல் பஸரு வமா தகா. கண் பார்வையில் தடுமாற்றம் வரவில்லை. என்னை பார்க்க வேண்டிய விதத்தில் அது பார்த்தது, என்னை பார்க்க வேண்டிய விதத்தில் அது பார்த்து சிரித்து மகிழ்ந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஜல்ல ஜலாலஹு பி ஐனை ரஸிஹி. தன்னுடைய கண்கள் இந்த உடலில் அமைந்திருந்த இந்த 2 கண் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்துவத்தை அல்லாஹ் உலகம் அறிய செய்கிறான் இல்லையா? அப்படி அது மாத்திரமல்ல, பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வைத்தான் என்பதை ஒரு பக்கம் இருக்க, அவர்களை தன்னோடு பேச வைத்தான், அவர்களோடு அவன் பேசினான். இதில் ஒரு விஷயம், எப்படி பேசினான், எப்படி பார்த்தார்கள் என்பதை எல்லாம் சொல்ல நமக்கு தெரியாது. நமக்கு அந்த விஷயமே அத்துவிட்டமல்ல, அதுல 0, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி சொல்லும் தகுதி நமக்கு இல்லை என்பதை விட சொல்ல நமக்கு தெரியாது. அதை விவரிப்பதற்கு யாருக்கும் ஆற்றல் இல்லை. அது அவர்களுக்கும் அவனுக்கும் மாத்திரமே உரியது. அது அவர்களுக்கும் அவனுக்கு மாத்திரமே உரியது. அதை அவர்கள் சொன்னார்கள், அவனும் சொன்னான். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்துவத்தை மேராஜின் வழியே இறைவன் வெளிப்படுத்துகிறான். மகத்துவத்தை மேராஜின் வழியே அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமெல்லாம் ஒண்ணு உண்மை, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகவில்லை, வாங்கன்னு சொல்லி வர சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் இல்லை. நமக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, அதாவது ஆள் அழைச்சு வர சொல்றான், அழைச்சிட்டு வாங்கங்கிறான். அழைத்து கொண்டு வர ஆள் அனுப்புவது அல்ல சராசரி ஆளை அல்ல, சாமானியமான மலக்கை அல்ல, ரயீசுல் மலாயிகா, எல்லா மலக்குகளுக்கும் தலையாய மலக்கை அனுப்பி அல்லாஹ் அழைத்து வர கொண்டு செய்கிறான். சரியா? இதே மலக்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை கொண்டு வருகிறார்கள். வஹீயை கொண்டு வருகிற பொழுது முதல் வஹீயின் அனுபவம் அவர்களுக்கு வந்த பொழுது, முதல் வஹீயின் அனுபவத்தில் அவர்களை இவர்கள் கட்டி தழுவிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுக்கம் ஏற்பட்டதும் இதே ஜிப்ரீல் அவர்கள் மூலமாகத்தான். அந்த நடுக்கத்தை தாங்கிக் கொள்கிற நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று சொல்லதும் இந்த மலக்கின் வழியாகத்தான். பின்னர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே மலக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் அதே நடுக்கம் வருகிறது. வீட்டில் போய் தன்னை போர்வையை போர்த்திக் கொள்ள சொல்கிறார்கள். போர்வை போர்த்தப்படுகிறது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சொன்னான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர்,
கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர். அல்லாஹ் சொன்னான், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல், நடுங்கிக் கொண்டிருப்பவரை எடுங்கள், தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முஸம்மில் என்று ஒரு பெயர் சொல்லுகிறான், முத்தஸிர் என்று ஒரு பெயர் சொல்லுகிறான். முத்தஸிர் போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவர் என்பதும் நடுங்கிக் கொண்டு இருப்பவர் என்பதும் ரெண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பலகீனத்தின் அடையாளமா, பலத்தின் அடையாளமா? பலத்தின் அடையாளமே தவிர பலகீனத்தின் அடையாளம் அல்ல. அவருடைய தனிப்பெரும் சிறப்பு பெயர்களில் ஒரு பெயரே தவிர அவர்களை தரம் குறைத்து காட்டுகிற வார்த்தை தொடர்கள் அல்ல. அவர்களுடைய தரத்தை காட்டுகிற பெயர்கள் முஸம்மில், முத்தஸிர். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சிறப்பித்து சொல்லுகிறான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரியாக இன்னொரு நபியால் பார்க்க முடியாத தோற்றம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தோற்றம். இன்னொரு நபியால் பார்க்க முடியாத தோற்றம். எந்த நபியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய யதார்த்தமான உருவத்தை எந்த ரசூலும் பார்க்கவில்லை, எந்த நபியும் பார்க்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தோற்றத்தை எந்த நபியும் பார்க்கவில்லை, எந்த ரசூலும் பார்க்கவில்லை. அவர்களை இன்னொரு தோற்றத்தில் தான் மற்றவர்கள் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மற்ற தோற்றத்தில் பார்த்திருக்கிறார்கள். திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியின் தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல முறை வந்திருக்கிறார்கள். அறிமுகம் இல்லாத தோற்றத்தில் பல முறை வந்திருக்கிறார்கள். எந்த மனுஷனுக்கு அறிமுகம் இல்லாத மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பல முறை வந்திருக்கிறார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய யதார்த்தமான தோற்றத்தை எந்த நபியும் பார்க்கவில்லை, எந்த ரசூலும் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது என்பது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நேருக்கு நேர் அவருடைய யதார்த்தமான உருவத்தை தன் கண் கொண்டு பார்த்திருக்கிறார்கள். யதார்த்தமான உருவம் எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அளவு சொல்கிறார்கள். ஜிப்ரீல், எல்லா நபிக்கும் எல்லா மலக்குகளுக்கும் ரெக்கைகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் ஒரு ரெக்கையை இப்படி விரித்தால் அது சூரியன் உதிக்கும் இடத்தை தொடும். இன்னும் ஒரு ரெக்கையை விரித்தால் அது சூரியன் அடையும் இடத்தை தொடும். அப்படி மஷ்ரிகையும் மக்ரிபையும் தொட்டுக்கொள்ளும் அளவுக்கு விசாலமான பெரிய உருவம் அது, விசாலமான பெரிய ரெக்கைகள் அது. இந்த முழு உலகத்தையும் தன் ரெக்கைக்குள் சுருட்டி வைத்துக் கொள்ளுகிற மகத்தான படைப்பு அது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகத்தான உருவம் கொஞ்சம் கவனிக்கணும் நல்லா. அவர்கள் ரெக்கையை விரிச்சா சூரியன் உதிக்கும் இடத்தை தொடுகிறது அப்படின்னா, அப்படி தொடுதுங்கிறத எந்த கண் பார்க்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் பார்க்கிறது. அது மஷ்ரிக்கையும் மக்ரிபையும் தொடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் பார்க்கிறது. நம்முடைய கண் ஒரு குறிப்பிட்ட தூரத்தின் பொருளை தான் பார்க்கும், அதற்குத்தான் பார்க்க முடியும். அதற்கு மேற்பட்ட பொருளை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது. மிக நெருங்கிய பொருளையும் பார்க்க முடியாது, தூரத்தில் உள்ள பொருளையும் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு உட்பட்ட பொருளை மாத்திரமே நம்முடைய கண்களாலே காண முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விரிந்து செல்லும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கையின்